அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எப்படிங்க இருந்தது அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா மார்ச் 2ஆம் தேதியில அப்பப்போ கேப் டவுன் ஓப்பனிங் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த டைம்ல என்ன நடந்ததோ அதே தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது கேப் டவுன் ஓப்பனிங் நடக்குது, அங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா 1% ரெக்கவரி. ஸோ கரெக்டா போயிட்டு கேப் ஃபில்லிங்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு காப்பி பேஸ்ட் மூவ்மெண்ட் மாதிரி அதே மாதிரி தான் நமக்கு சார்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நிஃப்டில. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா இந்தியன் கப்பல் ஒரு 2 கப்பல் வந்திருக்கு. அதாவது 3 மில்லியன் பேரல்ஸை ஏத்திக்கிட்டு, ஆயில் பேரல்ஸை ஏத்திக்கிட்டு 2 கப்பல் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஒன்னு ஈராக்ல இருந்து வந்திருக்கு, இன்னொன்னு சவுதி அரேபியால இருந்து லோட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருந்த அதிகாரிகள் பார்த்துட்டு இங்க என்னங்க சண்டை நடக்கிற இடத்துல நீங்க என்னங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, சரிங்க எதா இருந்தாலும் நீங்க ஊருக்கு போங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாஸ் பண்ணிருக்காங்க, அலோவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சோ இது கூடாயிலுக்கு ஒரு சப்ளை நியூஸா அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே ஒரு நியூஸ் வரப்ப அது நேஷனல் நியூஸா இன்டர்நேஷனல் நியூஸாங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்பதான் என்ன சொல்றோம்னா ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இது இந்தியாவோட கப்பலை அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா போறதுக்கு அமெரிக்கா கப்பல்கள்லாம் தடை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வெடிகுண்டு குண்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்தியாவோட கப்பலை அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நேஷனலுக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா, இந்தியாவுக்கு மட்டுமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இதனால ஒரு பெரிய அளவுல க்ரூட் ஃபால் ஆகிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த நியூஸ் மூலியமா நிப்டி ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வரும், கோல் இந்தியா அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த ஸ்டாக்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை பெரிய அளவுல தாக்கி இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அது ஒரு மறுபடியும் ஒரு போர் தீவிரமா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ஈரானோட ஜனாதிபதி பெசஸ்கியன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 3 நிபந்தனைகளுக்கு நீங்க ஓகே சொன்னீங்க அப்படின்னா இந்த வாரம் நாங்க நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்திருக்கிறாரு. என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னா, எங்களோட உரிமைகளை நீங்க மதிக்கணும், அது மட்டும் இல்லாம நீங்க இவ்வளவு நாள் சேதம் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, இதுக்கான காசெல்லாம் நீங்க திருப்பி கொடுத்துடணும், அதாவது நஷ்ட ஈடு எங்களுக்கு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல இந்த மாதிரி எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த 3 நிபந்தனைகளுக்கு கண்டிஷனுக்கும் நீங்க ஓகே சொன்னீங்க அப்படின்னா நாங்க தாராளமா உட்காந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா நஷ்ட ஈடெல்லாம் 10 பைசா கூட இவர் ட்ரம்ப் அவர்கள் தர மாட்டாரு. யார்கிட்ட எவ்வளவு வாங்கலாம் டாரிஃப் போட்டு அப்படின்னு பாக்குற ஆள்கிட்ட போயிட்டு நஷ்டஈடு நடந்திருக்கு கொடு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, யார் சொன்னாங்களோ அவர் மேலேயே குண்டு போட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த வாரம் நின்றுடுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மறுபடியும் தொடர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல என்ன சொல்றது அப்படின்னா அட்டாக் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நிப்டியெல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா, ஒரு சார்ட் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு கேப் ஃபில்லிங் நடந்து நமக்கு டவுன் சைடு இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஐடி ஆச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு ஆட்டோ செக்டார் நல்லாவே டவுனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவுல இறங்கல, பட் டிசிஎஸ்ங்கிறது ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓவராலா ஏன்னா எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரோட க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்ப சார்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிப்டி பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ மார்ச் 2 இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் ஃபில்லிங் நடந்து, நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் நடந்திருக்கு. கேப் ஃபில்லிங் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு கேப் டவுன். ஸோ மறுபடியும் கேப் ஃபில்லிங், இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்கி இருந்தது நேற்று. இன்னைக்கு ஒரு கேப் டவுன், மறுபடியும் ஒரு கேப் ஃபில்லிங் எடுத்துட்டு இதே தான் ஒரு காப்பி பேஸ்ட் மூவ்மெண்ட் மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த மூவ்மெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நாளைக்கு கேப் டவுன் நடக்கணும். ஸோ கேப் டவுன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 23,594 தான் நாளைக்கான சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 23,833. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கேப் டவுன் விழுந்தது பாத்தீங்களா. ஸோ அந்த கேப் டவுன் நேற்று லோ. ஓகேங்களா, நேற்று லோவை தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி இருக்கு. மறுபடியும் அந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட
சேம் கண்டிஷன் தான். பேங்க் நிஃப்டியும் நமக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் சார்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியோட டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 54,774. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 55,641. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்ங்கிறது 25,566, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 25,929. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி மிட் கேப் வந்து 13,029ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 12,704ங்கிறது சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸோட சப்போர்ட் வந்து 75,872, ரெசிஸ்டன்ஸ் வந்து 76,761. ஓகேங்களா. இப்ப கேப் டவுன் விழுகிறப்பெல்லாம் மார்க்கெட் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. எவ்வளவு நேரம் பாக்குறாங்கன்னா ஒரு அரை நாள் மட்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுறாங்க. இப்ப கேப் டவுன் நடக்கிறப்ப நமக்கே தெரியும் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி விலையில இருக்கும் அப்படின்னு. இது வந்து ரொம்ப நேரம் வந்து எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வராங்க. இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி கேப் டவுன் நடக்கிற இடத்துல எல்லாருமே வந்து கேப் டவுன் நடக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹெச்என்ஐஸ், இன்ஸ்டிடியூஷனல்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த 3 பேருமே ஒட்டா புஷ் பண்ணா மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவரி வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி புஷ் பண்றதுனால அது எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1 மணி வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு அந்த இடத்துல மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா மறுபடியும் யூரோப் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது, அதுல ஏதாவது நெகட்டிவ் நடந்துட்டா என்ன பண்றது, அப்புறம் வார் போயிட்டு இருக்கு, அதுல ஏதாவது ஒரு நியூஸ் வந்து இறங்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஓகே. இப்ப இந்தியா விக்ஸ் யூஎஸ்டி ஐஎன்ஆர் மார்னிங்லலாம் இந்தியா யூஎஸ்டி ஐஎன்ஆர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ருப்பி வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்க ஸோ நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்னா பெரிய ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஹையா வந்து 92.36 நல்லா, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஹை வந்து 92.35, இன்னைக்கான ஹை வந்து 92.36. அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 92.5 இல்ல 93 எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ருப்பி வந்து கொஞ்சம் என்ன சொல்றது அப்படின்னா வீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்தியாவோட கப்பல்களை வந்து ஈரான் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறதுனால இந்தியா ருப்பி வந்து வீக் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இப்போதைக்கு வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற நாடுகள் கப்பலெல்லாம் அலோவ் பண்ணாம இந்தியாவோட கப்பலுக்கு மட்டும் ஒரு மரியாதை கொடுத்து அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ருப்பி கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் தான் ஆகும். ஸோ கண்டிப்பா ஒரு 91.5 வந்தது அப்படின்னா பார்க்கலாம், இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் இன்னைக்கு வந்து 22.35 வரைக்கும் ஓப்பன் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்கி இப்போதைக்கு 21.45 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலா இந்தியா விக்ஸும் இறங்கி இருக்கு, யூஎஸ்டி ஐஎன்ஆரும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. இப்ப இந்த கப்பல் வரனால யாருக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா எந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ்னு போடுங்க. ஸ்டாக்ஸ் லிஸ்ட். இப்ப நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனின்னு பார்த்தோம் அப்படின்னா அதானி டோட்டல் கேஸ், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், கெயில், பெட்ரோநெட் எல்என்ஜி, பாரத் பெட்ரோலியம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். ஓகேங்களா. இப்ப இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கும் க்ரூட் ஆயிலுக்கான சம்பந்தமே கிடையாது. இது வந்து நேஷனல் நியூஸ். இந்த நேஷனல் நியூஸ்னால அதிகமா வந்து இம்பாக்ட் ஆகக்கூடிய 2, 4, 6, 7 ஸ்டாக்ஸ் இது மட்டும் தான். ஓகேங்களா. நம்ம இதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணா போதும். இப்ப அதே மாதிரி அதானி டோட்டல் கேஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 17% வந்து நேற்று வந்து ஏறி இருந்தது. எதனால அப்படின்னா எல்பிஜி கேஸ் வந்து தட்டுப்பாடு இருக்கு, இதை நாங்க சரி பண்றதுக்காக ஒரு சில முதலீடுகளை வந்து நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதானி டோட்டல் கேஸ் எல்லாம் கொஞ்சம் மேல வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோமே தவிர இதுக்கும் க்ரூட் ஆயிலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் வந்து இப்ப இந்த என்னது அங்கிருந்து புறப்பட்டு அங்கிருந்து கிளம்பிருக்கிற கப்பல் வந்து சேஃபா இங்க வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி ஆயில் கேஸ் வந்து இன்னைக்கு ஒரு 0.52%, காலையில 0.9 இருந்தது, இப்போ 0.52% வந்து இன்க்ரீஸ் ஒரு பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. நாளைக்கு கரெக்டா இந்த வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு 1% பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ்ல வந்து நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து
நம்ம ஸ்டாக் ஹிட் மேப் பார்த்தாச்சு. ஸ்டாக் ஹிட் மேப்ல பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கிறது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரும், அது மட்டும் இல்லாம ஆட்டோ செக்டாரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்தோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து மார்னிங்ல இருந்தே இருந்தது. ஸோ நமக்கு மார்னிங்ல இருந்தே டேட்டாஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல 3260 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1169, டிக்ளைன்ஸ் வந்து 1974, அன்சேஞ்சு வந்து 117. கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றதை விட நெகட்டிவ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. 52 வீக் ஹைல 31 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து பாத்தீங்கன்னா 314 ஸ்டாக் இருக்கு. இதை நேற்று கூட கொஞ்சம் பரவாயில்ல 160 ஸ்டாக்ஸ் இருந்தது. இன்னைக்கு 52 வீக் லோல 314 ஸ்டாக்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங் பாத்தீங்கன்னா எல்லா செக்டார்லயும் பணத்தை வந்து வெளியே தான் எடுத்திருக்காங்க. ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கணுங்கிறதுக்காக நிஃப்டில கொஞ்ச நேரம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ மற்றபடி ஒரு செல்லிங் சைடு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ரிலையன்ஸ் இது ரெண்டு மட்டும் தான் தப்பிச்சிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் கூட வெறும் 3 பாயிண்ட் தான். கிட்டத்தட்ட இந்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேற்று ரிலையன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் தான் இருந்தது. அதாவது அமெரிக்கால வந்து 1000 ரெஃபரர் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, ரிலையன்ஸ் வந்து முதலீடு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் தான். அந்த அப்படிப்பட்ட நியூஸ் வந்து கூட ரிலையன்ஸ் பெரிய அளவுல வந்து மேல வரல. இன்னைக்கு ஒரு 0.23% இருக்கு. மேபி நாளைக்கு கண்டிப்பா ரிலையன்ஸ் கொஞ்சம் க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 3.20, 0.31%. ஸோ மற்ற எல்லா ஸ்டாக்ஸ்ல இருந்து பணத்தை வந்து வெளியே தான் எடுத்திருக்காங்க. பேங்கிங் அண்ட் பேங்கிங் செக்டர் எதுக்கு இறங்கி இருக்கு அப்படின்னா பற்றாக்குறை. இப்போ நமக்கே தெரியும் கேஸ் இல்லாம இந்தியா வந்து டோட்டலா வந்து கஷ்டப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து இப்ப பெட்ரோல் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வதந்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறை பேங்கிங் செக்டருக்கு நிறையவே வந்து இருக்கும். அதனாலதான் நமக்கு வந்து பேங்கிங் செக்டர் கொஞ்சம் இறங்கி இருக்கு. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல் இந்தியா, என்டிபிசி, பவர் கிரிட், ஜியோ பினான்ஸ், அடானியன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ்க்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்என்டம், ஹெச்ஆர் மோட்டார், மாருதி, அல்ட்ராசின்கோ, டிஎம்பிவி இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் லூசர்ஸ்க்கான ஸ்டாக்ஸ். பெரிய அளவில் அடி வாங்கி இருக்கிறது அப்படின்னா ஆட்டோ செக்டார் தான் இன்னைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எம்சிஎக்ஸ் பார்க்கலாம். குரூடாயில் என்னதாங்க ஆகும் அப்படின்னா இப்ப குரூடாயில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இப்போ நம்ம சப்போர்ட் அப்படின்னு காலையில பார்த்த இடம் வந்து 8455. ஓகேங்களா, இதுதான் பிரேக் அவுட் இடம்னு சொல்லி நம்ம காலையில பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஈவினிங்கான சப்போர்ட் ஜோன் வந்து 8455. ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ண கண்டினியூஸா 8936 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா பிரேக் இன்னைக்கான லோவா பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சா செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து குரூடாயில பொறுத்த வரைக்கும் நேற்றெல்லாம் சப்ளை நியூஸ் தான். ஏன்னா ஐஇஏ இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து 400 பில்லியன் பேரல்ஸ் வந்து நாங்கள் வந்து வெளியே தர போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குரூடாயில் இன்வென்டரி டேட்டாவும் நெகட்டிவ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணினா அப்படின்னா 8936 வரைக்கும் போயிட்டு இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி காலையில பார்த்துருந்தோம். எக்ஸாக்டா இங்க வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. மறுபடியும் சப்போர்ட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேல வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. 8320, அதாவது இன்னைக்கான லோவை பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. இல்லைன்னா அது வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணா பை சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு ஹை வந்து 305.9. ஸோ இந்த 305.9 சாரி இன்னைக்கு ஹை வந்து 305.8. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணா 322.5 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் மார்னிங்லேயே நம்ம வந்து சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் 1,61,342. ஸோ அது டச் பண்ணிட்டு எக்ஸாக்டா மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஒரு 600 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. மறுபடியும் ஹையா பிரேக் அவுட் பண்ணா இன்னொரு 1000 to 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சில்வர். சில்வர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன் 2,70,984. இதை பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா மேல வரும் அப்படின்னு. இதோட டார்கெட் ஒரு நல்ல டார்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2,80,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, என்னடா மார்னிங்லேயே பார்த்தோம் சொல்ல நினைக்காதீங்க. மார்னிங்ல எம்சிஎக்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி டெய்லி மார்னிங் ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா லெவல் சொல்றேன். ஸோ அதனாலதான் வந்து மார்னிங்லேயே நம்ம பார்த்தோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொடுக்குது அப்படின்னு. சில்வரை பொறுத்த வரைக்கும் பைசெட் பிரேக் அவுட், கோல்டும் இப்போதைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேல வந்துட்டு இருக்கு. கோல்டன் சில்வர்னா ஒரு குறிப்பிட்ட இதுலதான் ஒரு சப்போர்ட்டட் டிஸ்டன்ஸ்க்குள்ளதான் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்ப குரூட் ஆயில் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு.
இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வருமா, மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வருமா அப்படின்னு. இதை லோவா பிரேக் அவுட் பண்ணி கேண்டல் கீழே க்ளோஸ் வைக்கிற வரைக்குமே நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் தான். பிரேக் அவுட் பண்ணாதான் அந்த இடத்துல செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி நமக்கு கேப் டவுன் ஓப்பனிங் பாசிபிலிட்டிஸ் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே நமக்கு நடக்கணும் அப்படின்னா, கேப் டவுன் ஓப்பனிங் பாசிபிலிட்டியா இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு ரெக்கவரி. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.